நம்மளுடைய சின்னம் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியுமா? மகாபலிபுரத்துல இருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரே ரே போலாம், இறங்க, நிப்பாட்டு. நான் அப்பதான் நினைச்சேன், எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க, எப்ப பார்த்தாலும் திமுக மேடையில டிவி எல்லாம் பாருங்க. அதான் டிவில பாருங்க, எந்த திமுக காரனும் வந்து பேசுறதே கிடையாது. டிவில பேசுறது எல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேச தெரியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு திமுக. நம்மள பார்த்து பேச தெரியுமா பேச தெரியுமா பேச தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்ப உடனே நியூஸ் பயங்கரமா, பழம் நழுவி பாலில் விழுந்தது. அது கலைஞர் 2016 சொன்னாருப்பா. இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிருச்சு. இப்ப என்னைக்கு வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க? பழம் நழுவி கெட்டு போன பால்ல விழுந்துருச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. கெட்டு போன பால்ல உளுந்து என்ன பிரயோஜனம்? யார் குடிக்க போறா? அதாவது திமுக அப்படியே ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரே ஒரு தலைவர், நம்ம தலைவரை பார்த்து அவர் பேரை சொல்றாங்களோ இல்லையோ, டெய்லி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, தலைவர் சொன்ன மாதிரி தூக்கத்துல எந்திரிச்சா கூட விசில் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி டெய்லி ஒரு பிரச்சனை. இது எப்படி நம்ம தலைவரை ஜெயிக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்கணும்? பர்சன்டேஜ் பாட்டு 27, 30, 32% போய்கிட்டே இருக்கு. எப்படி வந்து நிப்பாட்டணும்? ஒன்னும் புரியல. திடீர்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு ஒண்ணு MK ஸ்டாலின் ஷேர் ஆட்டோ சர்வீஸ் ஒன்னு ஆரம்பிச்சிட்டார். யாரெல்லாம் வண்டி நம்ம ஷேர் ஆட்டோல 9 நம்ம டிரைவர் கூப்பிட்டாங்க பாத்தீங்களா, அண்ணா ஏறுன 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 வண்டி ஏறுன ஏறுன ஏறுனு சொல்ற மாதிரி, ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் கண்ணில் போடுறீங்களோ தயவு செஞ்சு ஏறுங்க. பேமெண்ட் மட்டும் டைரக்ட் பிக்ஸ், ஜிபே அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க. எல்லாம் ஜிபேல தான் ஓடிட்டு இருக்க கூட்டணி இல்ல. அப்ப எல்லாம் ஷேர் ஆட்டோல ஏத்திட்டு தொண்டர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. இத சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் இருக்க தொண்டர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. எல்லா தொண்டர்களும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஷேர் ஆட்டோ மட்டும் போய்கிட்டே இருக்கு. முன்னாடி அவங்க அப்பா, பக்கத்துல பையன், 2 பேர் ஓட்டுவாங்க பாத்தீங்களா ஷேர் ஆட்டோ. அப்ப நம்ம எது ஓட்டுறோம்? அரசு பேருந்து, மக்களை ஏற்றக்கூடிய ஒரு பேருந்து. இப்ப ரீசெண்டா நான் பஸ்ல போனேன், மகாபலிபுரம் டு கோவளம் வரைக்கும் போனேன் ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக. நானும் என் ஆபீஸ்ல வேலை பார்க்கறே ஒரு தோழரும் போனோம். கேப் எல்லாம் போட்டுட்டு போகும்போது நம்மளுடைய சின்னம் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியுமா? கோவளத்திலிருந்து கரெக்டா 7-8 ஸ்டாப், சாரி மகாபலிபுரத்துல இருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரே ரே போலாம், இறங்க, நிப்பாட்டு. நான் அப்பதான் நினைச்சேன், எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். அப்ப நண்பர்களே, நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு.